நாம் தமிழர் கட்சியினரின் அவதூறான பதிவுகளை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு தாக்கல் செய்த நிலையில் மத்திய அரசு மற்றும் எக்ஸ் வலைதளம் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வருண்குமார் தாக்கல் செய்த மனுவில் தொடர்ந்து தன்னை இழிவுபடுத்தும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவுகள் வெளிவந்ததால் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திருச்சி தில்லைநகர் போலீசில் மீண்டும் புகார் கொடுத்ததாகவும் பெயர் தெரியாத 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி தில்லைநகர் போலீசார் கேட்ட தகவல்களை தருமாறு எக்ஸ் கார்ப்பரேஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தனது புகார் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்குமாறு திருச்சி தில்லைநகர் போலீசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன் விசாரணைக்கு வந்தது. புகார் குறித்து விளக்கம் கேட்டு பதிலளிக்க மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. எக்ஸ் தள கணக்குகள் தொடங்கும் போது ஆதார் கட்டாயமாக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மனுதாரர் புகார் குறித்து மத்திய அரசு எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னையில் திருப்பதி கொடை ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடி மண்ணூர்பேட்டையில் ஊர்வல பாதுகாப்பு பணியில் கொரட்டூர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் ஈடுபட்டிருந்தார். அதிக நேரம் வெயிலில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் திருப்பதி குடை ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியின் போது காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் இரங்கலையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். மேலும் முத்துக்குமாரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.